ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப்போகின்ற கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 3 verse 7. வேத வசனம் சொல்கிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். இது யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது அவர் உள்ளத்தில் ஒரு சோர்வு இருந்தது. ஏனென்றால் அந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிவார்களோ கீழ்ப்படிய மாட்டார்களோ. ஒருவேளை அவனோடு கூட நண்பர்லாம் சொல்லியிருக்கிறான், அப்பா மோசே வேற லெவலு, இந்த யோசுவா வேற லெவலு. மோசே ஆண்டவரோடு உலாவினவன், ரொம்ப அற்புதங்களெல்லாம் பண்ணினவன், அதிசயங்கள்லாம் பண்ணவன். ஆனால் இந்த யோசுவா நம்ம கூட இருக்கிறப்பா, இஸ் ஆர்டினரி மேன் என்று கூட சொல்லியிருக்கலாம். இந்த நூனின் குமாரப்பா தெரியாதா அப்படிலாம் பேசியிருக்கலாம். இதனாலே அவன் கலங்கி கொண்டு இருக்கிறான். ஆகவே தான் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ ஒன்றும் பயப்படாத, பலம் கொண்டு திடமனாயிரு, நீ போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை என்று சொல்கிறார். இப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து தான் இவனை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். இப்போ அவன் சந்திக்கிற முதல் பிரச்சனை என்னென்னா யோர்தான். உள்ள இந்த யோர்தான் நதிக்கு அவன் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நோக்கி அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவரே, இந்த யோர்தான் எனக்கு போகிறேனே, இந்த யோர்தான் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம போல் அவன் பாடுள்ள மனுஷன் தானே. ஆனால் பாருங்கள், யோர்தான் அந்த காலத்திலே பெருக்கெடுத்து ஓடுகிற, பொங்கி வருதுங்க, ஓவர்ஃப்ளோ ஆகி ஃப்ளட்டு. இப்போ என்ன செய்கிறது? எல்லாரும் சொல்லிருக்கோம், பார்த்தா மோசே இருந்தானா இது இப்படி நடந்திருக்குமா பாரு. இப்போ தண்ணியெல்லாம் பொங்கி வந்து என்ன பண்ண போகிறானோ? இந்த வேளையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை எதனாலே? இன்றைக்கி உன்னை பார்த்து சில கேட்குறாங்களே, இவாளால் தான் இவ்வளோ பிரச்சனை, இவா மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் இப்படி இருக்கும் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அதை போல் இப்போ எல்லோரும் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னப்பா, எப்படிப்பா ஒர்க் அவுட் ஆகும் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லி கொண்டு இருக்கிற வேளையில் தான் கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, பயப்படாத. இந்த யோர்தான் எதற்காக தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாரம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன்றது அந்த பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணல. அதுக்காகத்தான் இந்த பிரச்சனைன்றாரு, அதுக்காகத்தான் இந்த வேதனை, அதற்காக தான் இந்த கண்ணீர், அதற்காக அந்த குடும்பத்தை இந்த போராட்டம். பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபிப்பதற்காக இந்த யோர்தானை அனுபவித்தேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறாயா, கலங்கி போயிருக்கிறாயா, தள்ளாடி கொண்டு இருக்கிறாயா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இன்று அவள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். இன்று அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்று அந்த கண்களுக்கு முன்பதாக ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போடுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய சொல்கிறார், அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். யாரெல்லாம் உன்னை இழிவாக பேசினார்களோ, யாரெல்லாம் அற்பமாய் பேசினார், அந்த மக்கள் ஆச்சரியப்படும்படி தேவன் உனக்கு முன்னே வந்து யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்த ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இதனால் ஒரு அற்புதத்தினால இருக்க போகிறது. ஏன் ஏன் என்ற கேள்வி, யோர்தான் ஏன் ஏன் என்று கேட்டாய் அல்லவா? இந்த யோர்தான் உன்னை அழிக்க வந்த யோர்தான் அல்ல. அதற்கு முன்பதாக ஆண்டவர், இந்த போராட்டத்தின் முன்பாக ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார். சீக்கிரத்தில் இந்த போராட்டத்தை தாண்டி ஜெயம் எடுப்பாய். சீக்கிரத்தில் இந்த வேதனையை தாண்டி நீ ஜெயம் எடுப்பாய். சீக்கிரத்தில் இந்த வியாதியை தாண்டி நீ ஜெயம் எடுப்பாய். தேவனுடைய நாமம் பலத்த துருகம், அது உன்னோடு இருக்கும், உன்னை வழி நடத்தும். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ விக்டோரியஸ் டே. காட் பிளஸ் யூ. ஆமென்.